வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, சிஎம் பங்க் விசஸ் கும்தர் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா நடக்க போகுது. அதாவது இந்த மேட்ச்ல வந்து பலவிதமான ட்விஸ்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது இந்த மேட்ச்ல வந்து 5 விஷயங்கள் வந்து ஷாக்கிங்லி நடக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நான் கூட நெனச்சேன், இந்த மேட்ச்ச வந்து WWE வந்து மெயின் ஈவென்ட்டா வைக்கிறாங்களே, இந்த மேட்ச்ல வந்து ஏதாவது இருக்குமா? சுவாரஸ்யம் இருக்குமா? இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குமா? அப்படின்னு பார்த்தேன். ஆனா நம்ம எதிர்பார்த்தத விட பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது மேபி இதுல வந்து என்னென்ன பிளான் இருக்கு அப்படின்னா 5 விதமான பிளான்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி 100% சொல்றாங்க. இது நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே சொல்றேன், அல்டிமேட் தாறுமாறு தக்காளி சோறு தான். சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா நடக்க போகுது. இந்த மேட்ச்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்குறோம். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து WWE வர்றப்ப நம்முடைய WWE கிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணறப்ப வந்து என்ன வந்து ரெசல்மேனியால வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்க் சொன்னாரு. அது இல்லாம என்ன வந்து WWE வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ வந்து நம்முடைய ரெசல்மேனியா 41ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அவரோட கனவானது அதாவது இப்போ வந்து ரெசல்மேனியால வந்து மெயின் ஈவென்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து தேவைப்படுது. அதனால இப்போ வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய WWE வந்து சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து வின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் அவர் ப்ரோமோ கட் பண்ணுறதப்பே வந்து நம்முடைய சிஎம் பங்க்லாம் சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டைட்டில்னால என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் வந்து உங்ககிட்ட நான் தோற்க மாட்டேன், உன்கிட்ட வந்து நான் மண்டிட்டுலாம் நிற்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த சாம்பியனை வந்து நான் வின் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சபதம் போட்டிருக்காரு. அதனால நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வந்து இந்த மேட்ச்சில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து நம்மளுடைய WWE வந்து வின் பண்ண வைக்கல அப்படிங்கிறப்ப வந்து நம்மளோட WWE வந்து நம்முடைய கும்தரியை வந்து அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி போகிற மாதிரி வைக்கலாம். சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணாமல் நம்மளுடைய கும்தரே வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப ஃபேன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதாவது இந்த மேட்ச்சில் வந்து எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே இல்லையே, இந்த மேட்சை வந்து எதுக்கு WWE வந்து தேவையில்லாமல் சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு வந்து அது இதுக்குன்னு நம்முடைய ரோமன் அந்த ஒரு டாக் டீம் மேட்சே இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து யோசிப்பாங்க. அப்போக்கி வந்து ஷாக்கிங்லி நம்மளுடைய கும்தர் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து தூக்கி காட்டுறப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வந்து அந்த இடத்துல வந்து கேஷின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்பாரு, அப்படின்னு நம்முடைய கும்தரும் அந்த இடத்துல வந்து சோர்ந்து போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் தான். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ்க்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இன்ஜுரியில் இருந்தால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஷாக்கிங்லி வந்து அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்து கும்தர் விசஸ் நம்முடைய சிஎம் பங்கோட அந்த மேட்ச்சில் வந்து கேஷின் பண்ணார் அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா உண்மையிலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூவ்மெண்ட்டாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லை இந்த மேட்ச்சை வந்து நம்முடைய கும்தர் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கிறப்ப சிஎம் பங்குக்கும் நம்முடைய கும்தருக்கும் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப ரெண்டு பேருமே டயர்டாகி அந்த இடத்துல கீழே கிடக்கிறப்ப நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த தீம் சாங் ஒழிக்கிறப்ப நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மணி இந்த பேங்கை எடுத்துகிட்டு வந்து அந்த மணி இந்த பேங்கை வந்து கேஷின் பண்ணி ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக அந்த இடத்துல மாற்றி அதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி ஒரு ட்ரிபிள் தட்டாக மாற்றி அதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாமே முடிஞ்சு போன கதை. அதாவது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இது நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதாவது ஒன்று வந்து இந்த மேட்ச் நடக்குது கும்தருக்கு நம்முடைய சிஎம் பங்க் மேட்ச் நடக்குதுன்னா ஒன்று சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவார், அப்படி இல்லப்போ நம்முடைய கும்தர் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து அவரே ரீடைன் பண்ணுவார். இது இல்லை, இது ரெண்டுமே நடக்கல அப்படிங்கிறப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வந்து கேஷின் பண்ணுவார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஓட்ட உடசலான இந்த கதை எல்லாமே தெரிஞ்ச கதை தான்.
இது இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்லியான ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம WWE வந்து இப்போ ரீசெண்ட் வந்து அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து நம்மளுடைய WWE மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிஎம் பங்க் கட் பண்ணுற அந்த குரோமோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் கட் பண்ண அந்த குரோமோவாக இருக்கட்டும், இப்போ அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மென்ஷன் பண்ணாமல் இல்லை. அது இல்லாமல் நம்மளுடைய டிகே குரூப்ஸ் வந்து அவங்களோட பேன் லிஸ்ட்டில் தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு பொய் அப்படிங்கிறது இப்போ வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, டிகேஓ குரூப்ஸுக்கு கீழே தான் WWE, UFC ரெண்டுமே செயல்படுது. அப்போ என்ன அந்த டிகேஓ குரூப்ஸ் வந்து என்ன சொல்கிறானா அப்படிங்கிறத அதை தான் வாயையும் கையும் பொத்திக்கிட்டு நம்மளுடைய WWE, UFCயும் கேட்கணும். அப்படிங்கிறப்ப பேன் லிஸ்ட்டில் இருக்க நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ நம்மளுடைய WWE வந்து திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இதுலேருந்து நமக்கு தெரியுது நம்ம சொல்கிறது எல்லாமே பொய். பிராக் லெஸ்னர் வந்து அந்த பேன் லிஸ்ட்லலாம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லை. அதனால் இப்போ வந்து இந்த விஷயங்கள் நடக்கல, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறப்ப நம்முடைய கும்தரே வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து அவரே ரீடைன் பண்ணி வச்சிருக்கப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்லி ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரிட்டன் ஆகி நம்முடைய கும்தரை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்த வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட நேமை மென்ஷன் பண்ணார். அதுவும் உன்னோட ஆப்போனண்ட்டான அதாவது அவர் நேமை சொல்லாமல் உன்னோட ஆப்போனண்ட்னு சொல்கிற, உன்னோட ட்ரீம் ஆப்போனண்ட்னு சொல்கிறீல்ல, அவன் கூடலாம் நான் வந்து ஃப்யூச்சர்லேயே இதுக்கு முன்னாடியே வந்து அவனை கூடலாம் மேட்ச் பண்ணியிருக்கேன். அவன்கிட்ட இருக்க சாம்பியன்ஷிப்லாம் அவன்கிட்ட இருந்த சாம்பியன்லாம் நான் பிடிங்கிருக்கேன். அவன்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல் வெறியெல்லாம் நான் கொண்டுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால உன்னோட ட்ரீம் ஆப்போனண்ட் யாருன்னா அது பிராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் நம்மளுடைய கும்தர் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணி வச்சிருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆகி பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய கும்தரை வந்து அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து மேபி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து கும்தர் நம்முடைய சிஎம்க்கு கூட அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டனை வந்து எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இவர் பிராக் லெஸ்னர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிராக் லெஸ்னர் வந்து டிகே குரூப்ஸ்லாம் பேன்லாம் பண்ணலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை தான். அதனால் எத்தனை பேர் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டனை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது இல்லாமல் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்குது. இது வைரலாக போயிட்டு இருக்கு. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இப்போ நான் சொன்னல, அதாவது நம்மளுடைய கும்தர் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணிட்டு அந்த இடத்துல செலிப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு தீம் சாங் வந்து ஒழிச்சு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மனித பேங்கை கேஷின் பண்ணி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படின்னு சொன்னல. ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரோமடைன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுன்னா நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமடைன்ஸுக்கும் தீர்க்க முடியாத கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களோட ஸ்டோரியில் இருக்குது. அதனால் இதுக்கான ஒரு ஸ்டோரிக்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இல்லவே இல்லை. அதனால் இந்த ஒரு அதாவது நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து நம்முடைய செத்ரோன்ஸை வந்து பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய ரோமடைன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சம்மர் ஸ்லாமோட டே 1 மெயின் ஈவெண்ட்டாக தான் இந்த மேட்ச் நடக்குது. அதுக்கு முன்னாடியே ரோமடைன்ஸோட அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சதுனால ரோமடைன்ஸ் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை அடிச்சு அதனால இவங்க 2 பேத்துக்கான அந்த ஒரு ஸ்டோரியில் இருந்து மேபி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸும் ஜே ஊஸும் வின்னும் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் நம்முடைய செத்ரோன்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய செத்ரோன்ஸ் கூட வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபியூடு போகிறார் அப்படின்னா இவங்களுக்கான ஃபியூடு வந்து எங்கே முடிக்கப்படும் அப்படின்னு கேட்டால் ரெசல்மனியா 42 வந்து முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பிளான் நடக்காத பட்சத்தில் இன்னொரு பிளான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய கும்தரை வந்து அதுக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மனித கேஷின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி அவர் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் நம்முடைய செத்ரோன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷின் பண்ண போகிறப்பயே வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுவார். அதனால நம்முடைய
செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷ் இன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அகைன் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து மேபி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணி ஒரு லாங் டைம் ஃபியூடு போகிறதுக்கு பதிலாக நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணுறப்பயே நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபியரால் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி த பேங்கை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவைன், அதாவது அவரோட மணி இந்த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணி இவங்களுக்கான ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடு போனால் நல்லா இருக்குமா, இல்லை நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ண போகிறப்ப நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபியரால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வந்து ஃபெயிலியர் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த மேட்ச் வந்து அதாவது நம்முடைய குந்தருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகிறப்ப இது என்னடா ஒரு மேட்ச், இதில் என்ன ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பலவிதமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வந்து நம்முடைய டபிள்யூ வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். அதாவது ஒன்று வந்து இந்த ஸ்டோரியில் வந்து என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவார், இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கும்தரை வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. மூணாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நாலாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து இந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்க் வந்து கேஷின் பண்ணுறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு என்ட்ரிஃபே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து கும்தர் வெர்சஸ் நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து இந்த 5 சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த 5 சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயங்கள் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.